ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேவி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் கிரேவி தான் செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அன்னாசி மொக்கு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த வெங்காயத்தோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளி அரைச்சி தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதில் கசகசா 1/4 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைனாக. இங்கே முட்டையும் வேக வச்சு தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதித்து கிரேவி திக்காகட்டும். கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.